ஆகாஷ் ராஜாக்காவது பரவாயில்ல, வஸ்தின்னு ஒன்று செட் பண்ணானுங்க. நம்ம செட்டும் பண்ண முடியாது, செட்டப்பும் வச்சுக்க முடியாது. புதிய ஏற்பாடு, ஒரே மனைவி உடனா இருக்க கடவன் வேதம் சொல்லுது. எஸ்தர் வந்து காப்பாத்துச்சு, வஸ்தியை தூக்கி போட்டாச்சு. ஆனால் நம்முடைய நாட்களில், கிருபை நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீங்கள் வஸ்தியை எஸ்தராக மாற்றி தான் வச்சுக்கணுமே தவிர, வஸ்திக்கு பதிலாக எஸ்தரை வச்சுக்க முடியாது, வச்சுக்கவே முடியாது, கட்டிக்கவும் முடியாது. ஏன்? இருக்கிற வஸ்தியை உங்களுடைய விவேகமுள்ள நடத்தினால முதல்ல வீட்டில் ஒரு விருந்து பண்ணுங்க. வீட்டில் இது வந்து மதுபான விருந்தெல்லாம் கிடையாது. இது ஆகேசர் ராஜா, இது மடர் ராஜா. என்னை பொறுத்த வரைக்கும் பேக்கு ராஜா. இது 172 நாட்டை எப்படி தான் வச்சு ஆண்டானோ தெரில. ஒருத்த பொம்பளை கிட்ட தோத்துட்டான். இது மாதிரி பிஎம்பி என்னென்னமோ போயின்னு இருக்கோம். எங்கடா முன்னாடினா அது ஓடி போட்டானுவான். பேர் என்னடானா இன்பராஜுன்னுவான். என்னடா இன்பராஜ்? நான் சாரி, சாலமோன் இன்பராஜ். அடித்த கொன்றோம், பேரை மாற்று, சாலமோன் இன்பராஜ். பொண்டாட்டி எங்கன்னா ஓடி போட்டா. அப்படியே சொல்கிறான், ரன்னிங் போயிருக்காளாடா? நான் இல்லை சார், வேற ஒருத்தவங்கள ஓடி போயிட்டா. அப்புறம் எதுக்கடா இந்த பேர் உனக்கு? சாலமோன் இன்பராஜின்னு. உங்கள் அப்பா பேர் என்ன? டேவிட் ராஜ். நான் போயிடுவேன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ண கிண்டல் பண்ணினா நான் போயிடுவேன். பரிகாசம் தாகாத வைக்கிறேன். பேரெல்லாம் அழகாக வச்சு, படிப்பு அழகாக கொடுத்து, சொல்லித்தர மாட்டீங்க வீட்டில் பேரண்ட்ஸு? வர்றவங்கிட்ட கணத்தோடு நடத்துன்னு சொல்கிறப்பவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாக்கிரதையாடுறா, தூக்கி இடுப்பில் வச்சுன்னு போயிடுவாளுங்க. ஆரம்பத்துலேருந்தே புடிமா அவனே, இல்லைன்னா அவ்வளோதானா. அது புடின்னு பிடிச்சி அது நல்லதே சொல்லி தர மாட்டீங்க ஆம்பளை பசங்களுக்கு. அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கண்ணா, எல்லாத்தையும் உன் கண்ட்ரோலில் வச்சுக்கண்ணா. அவன் 6 மணிக்கு மேலே அவன் கண்ட்ரோல் போயிடுறான். இதோ அடியேன்னு என்ன சொல்கிறது? நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லைன்னு அந்த அம்மா சொல்லுது. அது பார்த்து கொடுக்குறது தானே சாப்பாடு, அந்த அம்மா பார்த்து கொடுக்குறது தானே. நீ வாங்கி போட்டா அதனால் பாதி பேர் இப்போல்லாம் குக் பண்ணி சாப்பிடாம புக் பண்ணி சாப்பிட்றதுக்கான காரணமே இதுதான். குடும்பம் அவ்வளோ வீக்காக இருக்குது. சொல்லி போதிக்கிறது இல்லை, நல்ல விஷயம் சொல்லலாம் இல்லை. ஏண்டா உன்னை நம்பி வரா, இல்லை உன்னை நம்பியே நம்பிக்கை எல்லாமே வந்தால் கூட சரி, உன்னோட கூட வாழ்க்கை ஆரம்பிக்குது அந்த பாப்பா, அந்த மகள். அவளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடு. ஏஞ்சி நின்று சல்யூட் அடிக்க போகிறதில்ல. நம்ம ஏஞ்சி கையெடுத்த கும்பிட போகிறோம் மனைவி பார்த்தா. நம்ம என்ன அப்படியே வளர்ந்தோம்? சரி, ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறது சொல்லி பேசி கலந்தாலோசி செய்யலாமா இல்லையா? அதுதான் கொடுக்கறதுக்கு கணம். அது 3வது 4வது மனிதர் மூலமாக எனக்கு வருகிறதுன்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய நினைவு அலைகளுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எவன் ஜவமானாலும் காப்பாற்ற முடியாது உங்களை. பரலோகமே என் சொந்தமே தான் நான் வந்து பாடுவேன். ஒட்டி உங்கள் அம்மா அப்பா தான் செய்யணும்.